friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான புட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபி. மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். பர்టిక్యులர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாங்க. வீட்ல அரிசி மாவு இருந்தா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி புட்டு நம்ம உடனடியாக பண்ணிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்குங்க. பழம், நாட்டு சக்கரை, தேங்காய், கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பெஸ்ட்டு காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா நல்ல கடலைக்கறி சூப்பராக இருக்குங்க. இந்த கடலைக்கறி, பச்சைப்பயிறு கறி இதெல்லாம் இந்த புட்டுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. புட்டு நம்ம அரிசி மாவில் செய்கிறோம். கடலைக்கறியில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ்டு மீலாகவும் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது புட்டு கடலைக்கறி காம்பினேஷன் தான். நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைக்கறி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ அருமையான அரிசி புட்டு நல்லா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேன் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம், இல்லை வீட்டில் பக்குவமாக அரைச்சி பதப்படுத்தின மாவாகவும் இருக்கலாம். இந்த மாவு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் சூடாகட்டும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அது ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மட்டும் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு அகலமான பவுலில் சேர்த்தாச்சு. மாவு நல்லா அந்த கம்ப்ளீட்டாக சூடெல்லாம் இல்லாமல் ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசறி விடணும். ரொம்ப ஊற்றி பிசையக்கூடாது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம மாவு பிசறி விடணும். மொத்தமாக ஊற்றக்கூடாது. அதாவது மாவில் ஈரப்பதம் இருக்கணும், அந்த மாய்ஸ்சர் இருக்கணும். பட் ரொம்ப சொதப்பாக மாவு ஆயிடக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விடுவோம். நம்மளுக்கு பிசறி விடும்போதே நம்மளுக்கு கைக்கு அந்த பக்குவம் தெரியுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு அப்படியே ஒட்டி பிடிக்குது பாருங்கள். இதுதான் பக்குவம். இனி எல்லா ஃபுல் மாவுக்கும் அந்த ஈரப்பதத்தை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நான் பிசறி விட்டுக்கிறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அதாவது மாவு பக்குவம் எப்படின்னா, நம்ம எடுத்து இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணுங்க. அப்புறம் லைட்டாக இப்படி அழுத்தி விட்டால் நல்லா உதிர்ந்து போயிடணும். அவ்வளோதாங்க பக்குவம். பாருங்கள், நல்லா அந்த மாய்ஸ்சர் மாவு ஃபுல்லாக இருக்குது, அந்த ஈரப்பதம் இருக்குது. பட்டு நல்லா உதிர்ந்தும் போகுது. இதுதான் கரெக்டான பக்குவம். அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது அந்த கரெக்டாக அந்த மாவு வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடிங்க. நம்ம புட்டு வேக வச்சிடலாம். அரிசி மாவோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு இங்கே அரைமூடி தேங்காயும் நல்லா துருவி வச்சாச்சு. இப்போ புட்டுக்குள்ளால் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மாவை நிரப்ப ஆரம்பிச்சிடலாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த சில்லு உள்ளே போட்டு விட்டுறலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவு, தேங்காய் இதெல்லாம் இந்த புட்டுக்குழாயில் லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படி ஒரு கரண்டி வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ இந்த புட்டு மாவை எடுத்து போடுங்க. சிந்தாமல் அழகாக உள்ள குழாயில் போட்டுடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு புட்டு மாவு சேர்த்துட்டேன். அடுத்தது தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும்போது தான் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேங்காய் சேர்த்துக்கங்க. நல்லா பூ மாதிரி துருவின தேங்காய். அடுத்ததாக மறுபடியும் புட்டு மாவு. ஜஸ்ட்டு குலுக்கி விட்டுக்கோங்க, அழுத்தியெல்லாம் விடக்கூடாது. மறுபடியும் தேங்காய், திரும்ப புட்டு மாவு. இப்படி நம்மளுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புட்டு மாவு சேர்த்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், அழுத்தியெல்லாம் விடக்கூடாது. இப்போ நம்ம இந்த புட்டுக்குழாய்க்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ மூடி போட்டாச்சு.
இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். இந்த புட்டு குழாய் பாத்திரம் நம்மளுக்கு விதவிதமாக கிடைக்குதுங்க. சின்ன சைஸில் இருக்குது, அந்த கீழே புட்டு குடத்தோடு இருக்கிற பாத்திரமும் இருக்குது. அதில் நம்ம தண்ணி விட்டு அப்படியே டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது குக்கரில் வைக்கிற பாத்திரம். அதாவது குக்கரில் தண்ணி விட்டு சூடு பண்ணி அந்த ஸ்டீம் வெண்ட் வழியாக ஸ்டீம் வரும்போது நம்ம இந்த புட்டு குழாயை வச்சு விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தடு. பாருங்கள், ஸ்டீம் வெண்ட் வழியாக ஸ்டீம் வருது. இப்போ இந்த புட்டு குழாயை நான் இங்கே மேலே வச்சு விட்டுறேன். நல்லா ஒரு 6-7 நிமிஷம் வெந்து அந்த மேலே இருக்கிற ஒரு ஹோல்ஸ் வழியாக நம்மளுக்கு நல்ல ஸ்டீம் வரும். அப்போ புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்து பரிமாறிடலாம். இப்போ நல்லா ஒரு 6-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்து வரட்டுங்க. புட்டு குழாய் இல்லாதவங்க இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி அந்த இட்லி துணி மேலே நம்ம புட்டு மாவை போட்டு விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி புட்டு குழாயில் புட்டு வேக வச்சு எடுத்தால் பார்க்குறக்கும் சாப்பிட்றக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதனால் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 6-7 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டீம் வெண்ட்டு வழியாக நல்லா ஆவி வருது. நல்லா குபு குபுன்னு ஸ்டீம் வருது. நல்ல வாசனையும் வருது. அந்த அரிசி மாவு வெந்து அந்த தேங்காவோடு சேர்ந்து வெந்து வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாங்க. இப்போ இந்த புட்டு பாத்திரத்தோட இப்படி ஒரு கம்பி மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இதை நம்ம இந்த பின்னாடி இந்த வெண்ட் வழியாக ஸ்டீம் வெண்ட் வழியாக விட்டு முன்னாடி தள்ளும்போது புட்டு அழகாக இந்த பாத்திரத்துட்டு வந்துடும். வாவ், நல்ல பர்ஃபெக்டாக புட்டு வெந்து அந்த பாத்திரத்துட்டு அழகாக வந்தாச்சு. அந்த லேயராக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அட்டகாசமான டிஃபன் இது. அவ்வளோதாங்க, அருமையான குழாய் புட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரெடிஷ்னலான டிஃபன் ரெசிபி இது. இதுக்கு சர்க்கரை, பழம், நெய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். பட் கடலைக்கறி பர்ஃபெக்டான காம்பினேஷன். கடலைக்கறி, பச்சைப்பயிறு கறி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. புட்டு அரிசி மாவில் செஞ்சது, கடலைக்கறியில் நிறைய ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீல் காம்பினேஷனாக இருக்கும். கடலைக்கறி ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதுவும் பார்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, அருமையான இந்த இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபி புட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க, பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். குழந்தைங்க பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.